Hi students, example 1.4. Calculate the electrostatic force and gravitational force between the proton and the electron in a hydrogen atom. So, ஒரு hydrogen atomல இருக்கிற proton and electronக்கு நடுவுல இருக்கிற electrostatic force and gravitational force வந்து find out பண்ண சொல்றாங்க. They are separated by a distance of 5.3 into 10 to the power minus 11 meter. அதாவது அதோட ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 5.3 into 10 to the power minus 11 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் தி சார்ஜஸ் ஆன் தி எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான், ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து 1.6 into 10 to the power minus 19 கூலும் தான். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ், அதாவது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் தனியாக கொடுத்துட்டாங்க அண்ட் மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் ரெண்டுத்துக்குமே வேல்யூ கொடுத்துருக்காங்க. Okay students, so to find the electrostatic force and gravitational force between the proton and the electron in a hydrogen atom. So hydrogen atom la இருக்கிற electrostatic force and gravitational force between proton and electron find out பண்ணணும். given என்ன கொடுத்துருக்காங்க, distance கொடுத்துட்டாங்க இல்லையா, ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிறது, அது வந்து 5.3 into 10 to the power minus 11 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் Q1 Q2 ரெண்டுத்துக்குமே சார்ஜ் வந்து 1.6 into 10 to the power minus 19 கூலும். And mass of the electron question la கொடுத்திருக்காங்க 9.1 into 10 to the power minus 31 kg, and mass of the proton is 1.6 into 10 to the power minus 27 kg. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இல்லையா. ஸோ ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் எழுதியிருக்கோம். FE equal to, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் equal to K proportionality constant into Q1 Q2 divided by R square. And gravitational force ஓட ஃபார்முலா வந்துட்டு G, அதாவது இது வந்து gravitational constant into M1 M2 divided by R square. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. So 1/4 pi epsilon naught ஓட வேல்யூ என்ன, 9 into 10 to the power 9, and Q1 1.6 into 10 to the power minus 19, and Q2 க்கு 1.6 into 10 to the power minus 19 divided by R ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 5.3 into 10 to the power minus 11 the whole square. Okay students, so 9 into 10 to the power 9, 1.6 into 1.6, so 10 to the power minus 19 add panna minus 38 divided by 5.3 into 5.3, so 2 into 11 22, so 10 to the power minus 22 equal to 9 into 16 into 16, so 16 into 16 என்ன, so 256, yeah, so 2.56 into 10 to the power minus 38 plus 9 divided by 5.3 into 5.3, 53 into 53, 159, 265, 28.09, okay, into 10 to the power minus 22 equal to 9 into 2.56 into 10 to the power, so இதுவும் நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம், minus 38 plus 9 plus 22 divided by 28.09 equal to 9 into 2.56 into 10 to the power, so 38 22 வந்துட்டு 16 plus 9 minus 16 plus 9 7, so minus 7 divided by 28.09. okay ma? So 9 into 256, (23.04) divided by 28.09
into 10 to the power minus 7. Okay students, so the further divide பண்ணோம் அப்படின்னா so 23.04 இருக்கு இல்லையா, நான் அந்த 230.4ன்னு எழுதிட்டு இதை 10 to the power minus 8 மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு டிவைட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 23 divided by 28ன்னு இருக்கும் போது டினாமினேட்டர் வந்து அதிகமான நம்பராக இருக்கு இல்லையா, ஸோ டிவைட் பண்ணலாம், பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 8 times 230 and the 28ல 8 times dot 8, so 2.8.20, so 8.20 into 10 to the power minus 8 Newton. So இதுதான் electrostatic force ஓட value. Okay students, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்ன? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G m1 m2 divided by r square. ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்ன? 6.67 into 10 to the power minus 11. ஸோ மாஸ் இது என்னது? ஆக்சுவலாக மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், அதாவது G MEMP divided by r square எழுதிக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? 9.1 into 10 to the power minus 31 into 1.6 into 10 to the power minus 27. ஓகேவா? equal to, sorry, divided by r என்ன கொடுத்துருக்காங்க? 5.3 into 10 to the power minus 11 square. So equal to 6.67 into 9.1 into 1.6 into 10 power minus 11 minus 31 minus 27. ஓகேவா? ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இப்படி எழுதிக்கிட்டேன். 5.3 into 5.3 into 10 to the power minus 22. Okay students, so 667 into 91, so so 60.697 வரும். ஸோ 60.69 எடுத்துக்கலாம். இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 to the power, ஸோ minus 31 minus 11 minus 42 minus 42 minus 27 69, so minus 69. and in the denominator இருக்கிறத நான் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா plus 22. so divided by 5.3 into 5.3 equal to, so 60.69 1 into 1.6 value on the, okay, 97.10 into 10 power, so minus 69 plus 22 என்ன? 9 minus 2 7 4 minus 47. okay students, divided by 53 into 53 நம்ம ஆல்ரெடி முன்னாடி கால்குலேட் பண்ணது தான் 28.09. okay students, ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்தராக ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 3.46. so final answer 3 point divide பண்ணா 3.46 into 10 to the power minus 47 Newton. so இதுதான் FG ஓட value. okay students,
இப்போ நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் நம்ம கிரேட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கம்பேர் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அதுவும் எப்படின்னா மெனி சிச்சுவேஷன்ஸில், அதாவது ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய அட்டாமிக் டொமைனாக இருந்தாலும் சரி, எதுலனாலும் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அண்ட் எந்த ஒரு ரீசனுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, அதாவது ஒரு கோம் வந்து பீசஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, எந்த ஒரு ரீசன்னால தான் சார்ஜ்டு கோமால் ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸோட அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ண முடியுது. என்னதான் கிராவிடேஷனல் புல் அந்த பேப்பரில் இருந்தாலும் இந்த கோம் வந்துட்டு சார்ஜ்டு கோமை நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த அன்சார்ஜ்டு பீஸ் ஆஃப் பேப்பர் வேகமாக வித் கிரேட்டர் ஃபோர்ஸில் கோம் கிட்ட அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.